அவந்திகா கூறியதை கேட்டதும் வித்யுக்தாவின் முகம் மாறியது. ஆதித்யா, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்தாள். வித்யுக்தாவின் முகம் மாற்றத்தை அரவிந்தும் கவனிக்கவே செய்தான். வித்யுக்தாவின் அருகில் சென்று மெதுவாக, வித்யுக்தா, அவங்க கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு என்றான். அண்ணா, எனக்கு தெரியல, அவங்க என் மேல பொய்யா பழி போடுறாங்க. நான் ஏன் சட்டவிரோதமா பண்ண போறேன்? அவங்களுக்கு என்ன பிடிக்காது, அதனால வேணும்னே என்ன இப்படி பழி வாங்கலாம்னு பாக்குறாங்க என்றாள். ரவி கிண்டலாக சிரித்தான். உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கே நீ சட்டவிரோத செயல் எல்லாம் செய்வியா மாட்டியான்னு தெரியுமா? நீ அரவிந்த் தானே, நீ அவளை அழைச்சிட்டு போக முடியாது, அவளுக்காக போலீஸ் ஸ்டேஷன் காத்துட்டு இருக்கு என்றான். ரவிக்கு அரவிந்துடன் அவ்வளவாக அறிமுகம் கிடையாது. ஒரு சில மீட்டிங்கில் 1 அல்லது 2 முறை மட்டுமே ஒருவரை ஒருவர் சந்தித்து இருந்தார்கள். அவனுக்கு தெரிந்த ஒரே விஷயம் என்னவென்றால், அரவிந்த் அதிக நேரம் வெளிநாடுகளில் தான் இருப்பான். மாதவன் குடும்பத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கின்றான். அரவிந்த் சிரித்துக்கொண்டே, பரவாயில்லையே ரவி, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கே, நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அதனால என்னோட தங்கச்சி என்ன தப்பு பண்ணான்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவ அப்படி உண்மையிலேயே தப்பு செஞ்சிருந்தா மாதவன் குடும்பம் கண்டிப்பா அவளை பாதுகாக்காது என்றான். அண்ணா, ஆனா நான் எந்த தப்பும் பண்ணல என்று வித்யுக்தா பதற்றத்துடன் கூறினாள். நீங்க என்ன நம்புங்க, நான் உண்மையில அப்படி எதுவுமே செய்யல என்றாள். நீ எதுவும் செய்யல, அப்புறம் என்ன, ஏன் பயப்படுற என்று கேட்டான். அவந்திகா தன்னுடைய போனில் இருந்த அந்த ரெக்கார்டை ஆன் செய்தாள். அதை கேட்டதும் வித்யுக்தா கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அதில் ஆதித்யா குரலை கேட்டதும் அவளால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆதித்யா, உனக்கு எவ்வளவு தைரியம்? அந்த ரெக்கார்டை கேட்ட அரவிந்தின் முகமானது அதிர்ச்சியுற்று கோபமானது. அவந்திகா வித்யுக்தாவிடம், என்ன தெளிவா இருக்கு உன்னோட வாய்ஸ், இதோட காப்பிய நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு அனுப்பிட்டேன். வித்யுக்தா, போலீஸ் உனக்கான கைது வாரண்டோட வந்துட்டு இருக்கு, நீ சரண்டர் ஆகுறது தான் உனக்கு நல்லது என்றாள். இந்த ரெக்கார்ட் பொய்யானது, இதுல இருக்கிறது என்னோட வாய்ஸே கிடையாது என்று வித்யுக்தா பதற்றத்துடன் கூறினாள். அவள் அரவிந்தின் கையை அழுத்தி பிடித்து கொண்டு, அண்ணா, இது போய், அந்த ரெக்கார்ட் எல்லாமே போய், நான் ஆதித்யா போல இருக்கிற ஒருத்தவங்க கூடலாம் தொடர்பு வச்சுப்பேனா? அண்ணா, நீங்க முதல்ல என்ன நம்புங்க என்றாள். அவந்திகா இனியும் பொறுமை கொள்ளாமல், சரி, போலீஸ் இங்க வர லேட் ஆகும் போல, நீ எங்க கூட வா, போலீஸ் ஸ்டேஷன் போலாம், அங்க போனா உண்மை எது பொய் எதுன்னு எல்லாருக்கும் தெரியும் என்று அவள் கூறினாள். ஏய் அவந்திகா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கே ஆர்டர் போடுற? நம் மாதவன் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு, எனக்கு ஆர்டர் போட நீ யாரு? அண்ணா, அவங்க எல்லாம் வேணும்னே பண்றாங்க, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று வித்யுக்தா அவள் மீது உண்மையிலேயே பொய்யான குற்றம் சாட்டுவது போல அழத் தொடங்கினாள். அவளின் இந்த செய்கையை பார்த்த அவந்திகாவும் ரவியும் கோபமானார்கள். அரவிந்த், நீ வித்யுக்தாவை அழைச்சிட்டு போக முடியாது, அப்படி அழைச்சிட்டு போனா தப்பிச்சு போறவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீயும் போலீஸ் ஸ்டேஷன் வர மாதிரி இருக்கும் என்று ரவி நேராக அரவிந்தை எச்சரித்தான். அரவிந்த் திடீரென்று வித்யுக்தாவிடம் இருந்து விலகி அவளை சமாதானம் செய்தான். வித்யுக்தா, அவங்க கிட்ட உனக்கு எதிரான ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால அவங்க கூட விசாரணைக்கு போ, அதுதான் நல்லது. இந்த நேரத்துல என்னால கூட உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனா நீ கவலைப்படாத, நீ நிரபராதியா இருந்தா நான் உன்னை கண்டிப்பா காப்பாத்துவேன் என்றான். வித்யுக்தா உண்மையில் பயந்தாள். அவள் அவநம்பிக்கையோடு அரவிந்தை பார்த்தாள். நடுங்கும் குரலுடன், அண்ணா, என்ன, நீங்க என்ன சொல்றீங்க, நான் அவங்க கூட போகணுமா என்றாள். அரவிந்த் அவள் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை துடைத்துவிட்டு, வித்யுக்தா, நம்ம என்ன பண்ணாலும் அதுக்கு மாதவன் குடும்பம் தான் பொறுப்பேத்துக்கணும், அதனால தைரியமா இரு, நாங்க கண்டிப்பா உன்னை காப்பாத்துவோம் என்றான். ஆனால் ஆதாரம் எல்லாம் உண்மையானது, என்னை கைது பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும் என்று மனதிற்குள் நினைத்தாள். அண்ணா, அவங்க கூட என்னால போக முடியாது, நான் போக மாட்டேன் என்று வித்யுக்தா முழுமையான பயத்தில் தலையை ஆட்டினாள். அவளுடைய அண்ணன் அவளை உண்மையிலேயே காப்பாற்ற மாட்டான் என்று பயந்தாள். உண்மையில் என்ன நடந்தது என்று அரவிந்திற்கு தெரியும். அவன் அருகில் சென்று, ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க உனக்கு எதிரான ஆதாரம் வச்சிருக்காங்க, இதுல இருந்து நீ தப்பிக்க முடியாது, பிளீஸ் ஒழுங்கா அவங்க கூட போ என்றான். அண்ணா, நீங்க என்ன காப்பாத்த மாட்டீங்களா என்று வித்யுக்தா பதற்றத்துடன் கேட்டாள். அவன் அவளை காப்பாற்ற வேண்டி இருந்தது. அவன் காப்பாற்றாமல் விட்டால் மாதவன் குடும்பத்துடனான முழு குற்றவியல் தொடர்பும் அவளால் வெளிவந்துவிடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். கண்டிப்பா நீ என்னோட தங்கச்சி, உன்னை இப்படியே விட்டுட மாட்டேன், உன்னை காப்பாத்துவேன், ஆனா இப்போ முடியாது, கவலைப்படாத, நான் தாத்தா கிட்ட பேசிட்டு அப்புறம் உன்னை வெளியே எடுக்க முயற்சி பண்றேன் என்று அரவிந்த் நம்பிக்கையுடன் கூறினான். வித்யுக்தா அவளுடைய அண்ணனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பித்தாள். ஆனால் என்று அவள் தயங்கினாள். சரி, நீ இப்ப வா,
பயப்படாத, உனக்கு பின்னாடி நாங்க இருக்கோம், உன்னை இப்படியே விட்டுட மாட்டோம் என்று அரவிந்த் நம்பிக்கையான முறையில் கூறினான். நாம் இனி என்ன செய்தாலும் இதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று வித்யுக்தா புரிந்து கொண்டாள். அவந்திகா ஏற்கனவே ஆதாரங்களை காவல்துறைக்கு அனுப்பியிருந்தாள். எனவே அவள் பெங்களூருக்கு தப்பி சென்றிருந்தாலும் அங்குள்ள காவல்துறையினர் அவளை கண்டிப்பாக கைது செய்திருப்பார்கள். மாதவன் குடும்பத்தால் அவளை வெளிப்படையாக பாதுகாக்க முடியவில்லை. அவளுடைய தாத்தா உண்மையில் அவளை காப்பாற்றுவதற்கான வழியை கண்டுபிடிப்பார் என்பது மட்டும்தான் அவளுடைய ஒரே நம்பிக்கை. சரி, நீங்க இப்ப இவளை அழைச்சிட்டு போலாம். மாதவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நேர்மையாவும் உண்மையாவும் தான் இருப்போம். நாங்க சட்டத்துக்கு மதிப்பு கொடுப்போம் என்று அரவிந்த் நேர்மையான புன்னகையுடன் ரவியிடம் கூறினான். ரவியும் அவந்திகாவும் ஒருவரையொருவர் ஆர்வமாக பார்த்தார்கள். இந்த அரவிந்த் மிகவும் நேர்மையானவன். இருப்பினும் அவர்கள் அவனை தனிப்பட்ட முறையில் அறியாததால் அவனை பற்றிய எந்தவித உணர்வும் எழவில்லை. அவந்திகா காரின் கதவை திறந்து உள்ளே ஏறு வித்யுக்தா என்றாள். வித்யுக்தா அவளை பார்த்து முறைத்தாள். கிட்டத்தட்ட சென்னையின் எல்லையை தாண்டி சென்றிருப்பாள். ரவியும் அவந்திகாவும் வரவில்லை என்றால் இவளுக்காக காத்திருந்த பிரைவேட் பிளேனில் சென்றிருப்பாள். அவளுடைய வெறுப்பு எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் வித்யுக்தா இறுதியில் காரில் போலீஸ் ஸ்டேஷன் தான் செல்ல வேண்டியிருந்தது. அவந்திகாவும் ரவியும் கிளம்ப தயாரான போது அரவிந்த் திடீரென நடந்து சென்று வித்யுக்தாவிடம் அவளுடைய ஹேண்ட்பேக்கை கொடுத்தான். இந்தா, நீ இதை மறந்துட்ட என்றான். அண்ணா, நீங்க என்ன வெளியில எடுத்துருவீங்கல்ல, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், பிளீஸ் லேட் பண்ணாதீங்க அண்ணா என்று வித்யுக்தா கெஞ்சினாள். அவளுடைய கவலையான முகத்தை பார்த்த அரவிந்த், கவலைப்படாத, இப்போதைக்கு நீ அங்க போ, மத்தபடி எல்லாம் நான் பாத்துக்கிறேன், தைரியமா இரு என்றான். வித்யுக்தாவின் முகத்தில் லேசான புன்னகை இருந்தது. அவளது கவலை மெதுவாக சிதறியது. அவளுடைய குற்றம் அவ்வளவு பெரிதல்ல என்பதால் மாதவன் குடும்பம் விரைவில் அவளை காப்பாற்றும் என்று அவள் நினைத்தாள். உதவி வருவதற்கு முன்பு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்று நினைத்தாள். இந்த நம்பிக்கை வர தொடங்கியதும் வித்யுக்தாவின் மனநிலை பிரகாசமாகியது. போலீஸ் வர தாமதமானதால் ரவி அவளை நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே அழைத்து சென்று விட்டான். விலகி சென்ற காரை பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் அவன் அருகில் இருந்த டிரைவரிடம், வித்யுக்தா இது போல ரொம்பவும் அலட்சியமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இவளுக்கு எதிரான ஆதாரங்கள் எல்லாம் மத்தவங்க கையில கிடைக்கிற வரைக்கும் இருந்துட்டு இப்போ இன்னும் மாதவன் குடும்பத்தோட அருமை தெரியல அவளுக்கு. அரவிந்த் சார், வித்யுக்தா மேடம் இன்னும் விளையாட்டுத்தனமாவே இருக்காங்க, அவங்க வயசு அப்படி, எதை பத்தியும் யோசிக்காம பண்ணிட்டாங்க என்று டிரைவர் மரியாதையுடன் பதிலளித்தார். அரவிந்த் வருத்தத்துடன் தலையாட்டினான். மாதவன் குடும்பத்துல தப்புக்கே இடம் கொடுக்க கூடாது. ஒரு சின்ன தப்பும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால ஒரு சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் செய்யணும் என்றான். சரி, நாம கிளம்பலாம், வீட்டுக்கு போகலாம், டைம் ஆயிடுச்சு என்று காரில் ஏறுவதற்கு முன் ரவியின் காரை சில வினாடிகளுக்கு முறைத்து பார்த்தான். சரி சார், போலாம் வாங்க என்று டிரைவரும் கூறினார். அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று அவர்களின் காரில் இருந்து ஏதோ கடிகார சத்தத்தை போல டிக் 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 என்று கேட்டது. இந்த சத்தம் அவர்கள் மூவரையும் திடுக்கிட வைத்தது. அது என்ன சத்தம்? டிக் டிக். மீண்டும் அந்த சத்தம் வந்தது. ரவி திடீரென எழுந்து என்ன என்று காரின் சுற்றுமுற்றும் பார்த்தான். அதை கண்டதும் ரவியின் முகம் உடனடியாக மாறியது. அவன் உடனே காரின் கதவை திறந்து அவந்திகாவை வெளியே தள்ள முயற்சித்தான். அவந்திகா என்று ஏதோ கூற வருவதற்குள் அவர்கள் வந்த கார் காதை கிழிக்கும் அளவிற்கு சத்தத்துடன் பிடித்து சிதறியது. கார் வெடிப்பதற்கு முன்பு அவள் கடைசியாக ரவியின் உறுதியான கண்களை பார்த்தாள். கார் வெடித்ததில் அவர்களுடைய உடல்கள் தூக்கி எறியப்படுவதை தவிர வேறு எதுவும் அவள் உணரவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் சுய நினைவை இழந்தாள். இருப்பினும் அவந்திகாவை பொறுத்தவரை அந்த உணர்வு வித்தியாசமாக இருந்தது. முடிவில்லாத இருளில் கூட இதயத்தின் வலியை உணர்ந்தாள். அவளுடைய இதயம் ஒரு கூர்மையான பொருளால் மீண்டும் மீண்டும் குத்தப்பட்டதை போல் உணர்ந்தாள். அவள் இதயம் முழுவதும் பயம் சூழ்ந்தது. இருப்பினும் யாரோ தூரத்தில் இருந்து அவள் பெயரை மீண்டும் மீண்டும் அழைப்பது போன்ற உணர்வு இருந்தது. அவந்திகா, அவந்திகா என்று ஒரு மென்மையான குரல் ஒருவன் தன்னுடைய காதலியை அழைப்பது போல மென்மையாகவும் இருந்தது. அவனுடைய காதலியா? அது நானா? ஆனால் அவன் யார்? அவந்திகா மிகவும் யோசித்தாள். ஒரு வழியாக அவளுக்கு ஞாபகம் வந்தது. அது ரவி. ஆமா, அது ரவிதான். அந்த குரல் யாருடையது என்பதை கண்டுபிடிக்க மிகவும் கஷ்டப்பட்டாள். ரவி, ரவி, நீ எங்க இருக்க? அவந்திகா, நான் போறேன், என்ன மன்னிச்சிடு. இனி உன்னோட வாழ்க்கை முழுக்க என்னால உன் கூட வர முடியாது. நீ என்ன தொட முடியாத இடத்துக்கு போற அவந்திகா.
என்ன மன்னிச்சிடுடி. போறேனா? அவன் எங்க போறான்? அவந்திகாவிற்கு கார் வெடித்தது ஞாபகம் வரும் அளவிற்கு அவளுடைய உடல்நிலை குணமடைந்தது. கார் வெடிப்பதற்கு முன்பு ரவி அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டான். வெயிட், கார் வெடிக்க போகுது, இதுதான் அவன் கூறிய வார்த்தை. இந்த கொடுமையான ஞாபகங்கள் எல்லாம் அவந்திகாவை நினைவுக்கு கொண்டு வந்தது. அவள் எழுந்த தருணம் அவள் கண்கள் மிகுந்த எரிச்சலூட்டும் உணர்வுடன் இருந்தது. அவளுக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்தது. அவள் ஒரு பெரிய அதிர்ச்சியால் பாதிக்கப்பட்டவள் போல் இருந்தாள். அவள் முகம் வெளிரி போயிருந்தது. அக்கா என்று அவளுக்கு அருகில் அமர்ந்திருந்த அருண் அவள் கண்களை திறந்த மகிழ்ச்சியில் இருந்தான். அவன் அவள் உள்ளங்கையை பிடித்து பாசமாக, அக்கா இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்கீங்களா? எங்கேயும் வலி இருக்கா அக்கா? இருங்க, நான் போயிட்டு டாக்டர் அழைச்சிட்டு வரேன் என்றான். அருண் விரைவாக சென்று டாக்டரை அழைத்து வந்தான். ஆனால் அவந்திகா எதுவும் பேச முடியாமல் சிலை போல் இருந்தாள். டாக்டர், என்னோட அக்காக்கு என்ன ஆச்சு என்று அருண் பயத்துடன் கேட்டான். டாக்டர் பெருமூச்சு விட்டார். அவங்க இப்போ அதிர்ச்சியில இருக்காங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க தூங்குறதுக்கு நான் மயக்க ஊசி போடுறேன் என்றார். அப்புறம் இப்ப என்ன செய்யறது என்றான். அவங்க தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றார். ஆல்ரைட் அக்கா என்று அருண் அவளை பார்த்து அழுதான். இருப்பினும் அவள் கண்களில் வழக்கமான பிரகாசம் இல்லாததை கண்டதும் அவன் மகிழ்ச்சி காணாமல் போனது. இந்த விஷயத்தை எப்படி அவளிடம் கூறுவது என்று தெரியாமல் தவித்தான். அவந்திகாவே அருணை பார்த்து, அருண், ரவி ரவி எங்க என்று தயங்கிக் கொண்டே கேட்டாள். அருண் மிகவும் பயந்தான். அவள் எழுந்த பின் எப்படியும் முதலில் ரவியை பற்றிதான் கேட்பாள் என்று அவனுக்கு தெரியும். அதை மறைக்க அவன் தன்னால் முடிந்தவரை முயன்றான். ஆனால் அவனது கண்களில் சொல்ல முடியாத சோகம் குடிக்கொண்டு இருந்தது. அவளது முகம் முழுவதும் துக்கம் நிறைந்து இருந்தது. அக்கா அக்கா அவர் இன்னும் ஆபத்தான நிலையில தான் இருக்காரு என்று தயங்கிக் கொண்டே கூறினான். அக்கா கவலைப்படாதீங்க, அவருக்கு எல்லாம் சரியாகிடும் என்று ஆறுதல் படுத்தினான். இருப்பினும் அவன் அவந்திகாவுடன் அதை பற்றி மேலும் பேசுவதை நிறுத்தி கொண்டான். அவனுடைய போலியான புன்னகையின் மூலம் அவளால் எளிதாக புரிந்து கொள்ள முடிந்தது. அவந்திகா மிகவும் கவலையானாள். அவளுடைய ஆத்மா அவளுடைய உடலை விட்டு வெளியேறியது போல உணர்ந்தாள். அவளால் எதுவும் செய்ய முடியவில்லை. அருண் அவளுடைய மாற்றத்தை உணர்ந்தான். அக்கா இப்படி சோகமா இருக்காதீங்க, அவர் என்ன கண்டிஷன்ல இருக்காருன்னு எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் சரியாகட்டும், அப்புறம் போயிட்டு அவரை பார்க்கலாம். நீ பயப்பட வேணாம், நீ நினைக்கிற அளவுக்கெல்லாம் மோசமா இல்ல என்றான். அவந்திகா லேசாக தலையை ஆட்டினாள். அக்கா நீங்க என்ன நம்புறீங்க தானே என்றான். நான் நம்புறேன். சரி, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு என்றாள். அருண் தயங்கி தயங்கி கூறினான். தான் கூறுவதை கேட்டு அவளுக்கு கோபம் வந்துவிடும் என்று நினைத்து பயந்தான். அதனால் சுருக்கமாக கூறினான். நீங்க வந்த கார் வெடிச்சிருச்சு. நீங்க 2 பேரும் கார்ல இருந்து தூக்கி வீசப்பட்டிருக்கீங்க. கார்ல இருந்த இன்னொரு பொண்ணு அந்த இடத்திலேயே செத்துட்டா. அவ்வளவுதான் அக்கா. கார்ல யாரு பாம்பு வச்சதுன்னு போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க என்றான். பாம் யார் வச்சது? அரவிந்தின் கொடூரமான முகம் அவந்திகாவின் மனதில் தோன்றியது. மேலும் அவளுடைய முகம் கோபத்தில் சிவந்தது. அளவில்லாத பகை உணர்வு அவள் மனதிற்குள் குடிக்கொண்டது. அவன் செய்ததற்கு கண்டிப்பாக வட்டியும் முதலுமாக சேர்த்து செய்வாள். இருப்பினும் அருணுக்கு முன்னால் அவந்திகா எந்த மாற்றத்தையும் காட்டிக்கொள்ளவில்லை. அருண் பேசி முடிந்ததும், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா என்று கேட்டுக்கொண்டே பெட்டில் இருந்து எழுந்தாள். அவள் எழுந்திருப்பதை கண்ட அருண், அக்கா நீங்க என்ன பண்றீங்க? ஏன் எழுந்திருக்கிறீங்க? உங்களுக்கு உடம்பு இன்னும் சரியாகல, முதல்ல ரெஸ்ட் எடுங்க என்றான். ஆனால் அவள் விடாப்பிடியாக, நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன் என்று கூறினாள். சரியாக்கா செய்றேன், என்ன பண்ணணும் சொல்லுங்க என்றான். அவந்திகா அவனை முறைத்து பார்த்து, ரவியோட உடலை பார்க்க என்ன அழைச்சிட்டு போ என்று கூறினான். அருணின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. எப்படி அக்காவுக்கு எப்படி தெரியும் என்று ஆச்சரியத்தில் இருந்தான். அருண் சுற்றி வளைத்து பேசியிருக்கலாம். ஆனால் ரவி அவளை காப்பாற்ற தன்னுடைய உயிரை பணயம் வைத்ததை அவந்திகா அறிந்திருந்தாள். சிறிய தீக்காயங்கள் மற்றும் உடல் சோர்வு தவிர அவளது உடல் நன்றாக இருந்தது. இருப்பினும் அவளுக்கு காயங்கள் குறைவு என்றாலும் வலி அதிகமாக இருந்தது. எனது வாழ்க்கையையோ அல்லது மரணத்தையோ தீர்மானிக்க உனக்கு உரிமை வழங்கியவர் யார் என்று மனதிற்குள் புலம்பினாள். கோபத்தை காட்டிலும் அவந்திகா மிகுந்த சோகமாக இருந்தாள். உண்மையில் இந்த விஷயம் காங்கோவில் அவர்களின் விமானம் வெடித்த பின்
அவள் உணர்ந்த துக்கத்தை காட்டிலும் அதிக வலியை கொடுத்தது. இந்த நேரத்தில் துக்கம் அவளுடைய முகத்தில் தெளிவாக தெரிந்தது. அழுவதற்கான தெம்பு கூட அவளுடைய உடம்பில் இல்லை. முதல் முறையாக அவளுடைய அந்த விரக்தி, அவளால் விவரிக்க முடியாத அளவிற்கு துக்கம், இவை அனைத்தும் அவளின் இதயத்தை துளைத்தது. அறையில் இருந்த அருண் அவளை வீல் சேரில் உட்கார வைத்து ஷாமின் மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் அறைக்கு அவளை தள்ளி கொண்டு போனான். ஒரு பொம்மை போல அசையாமல் திகைப்புடன் இருந்தாள். அவந்திகா வருவதை கண்டு ஷாம் அவளிடம் வந்து, உண்மையா நீ ரவிய பார்க்கணும்னு நினைக்கிறியா என்றான். ஆம் என்று அவந்திகா மெதுவாக தலையை அசைத்தாள். ஷாம் அவளின் வீல் சேரை பிடித்துக் கொண்டு, உனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு சரியாயிட்டு வருது. நீ அவனை பாக்குறது என்னமோ எனக்கு சரியா படல. அதுதான் உனக்கும் நல்லது என்றான். என்ன ரவி கிட்ட அழைச்சிட்டு போங்க என்று அவந்திகா கூறினாள். அவளுடைய வார்த்தைகளில் துக்கம் நிறைந்து இருந்தது. சரி, அழைச்சிட்டு போறேன். ஆனா நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் என்று ஷாம் கூறினான். ஆனால் அவன் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தயார் செய்திருந்தான். அவந்திகாவுக்கு ஏதாவது நடந்தால் அவன் தனது முதலுதவி பெட்டியுடன் தயாராக வந்து இருந்தான். ஷாம் தனிப்பட்ட முறையில் அவந்திகாவை வீல் சேரில் தள்ளி கொண்டு லிப்டில் நுழைந்தான். லிப்ட் அடித்தளத்தில் வந்து திறந்தது. பின்னர் அவன் அவளை ஒரு லேபுக்கு தள்ளி கொண்டு சென்றான். அவர்கள் உள்ளே நுழைந்த போது காற்றோட்டம் இல்லாத ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் ரவி படுத்திருப்பதை அவந்திகா பார்த்தாள். அவனுடைய உடலில் எண்ணற்ற மெல்லிய டியூப் சொருகப்பட்டிருந்தது. ஒன்று அவனுடைய உடலில் ரத்தம் ஏறிக்கொண்டிருந்தது. மேலும் சில டியூபானது அவனுடைய உடலுக்கும் இயந்திரத்திற்கும் இடையில் இணைக்கப்பட்டிருந்தது. அதனுடன் பெரிய கார்டியோகிராஃப் இணைப்பில் இருந்தது. அது நேர்கோட்டை காட்டியது. கிட்டத்தட்ட எந்த ஒரு அசைவோ அல்லது இயக்கமோ இல்லை. அவந்திகா கண்களை அசைக்காமல் அங்கு படுத்து கிடந்த ரவியை பார்த்தாள். அவளுடைய உணர்ச்சிகளுக்கு வார்த்தையே இல்லை. அவளுடைய மனதில் பல எண்ணங்கள் ஓடியது. ஷாம் விளக்கினான். நான் ரவிய டெம்பரரியா உயிரோட வச்சிருக்கேன். லேட்டஸ்ட் மெடிக்கல் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். அவனோட இதயம் துடிக்கிறதுக்கும் பிளட் சர்க்குலேஷன் நார்மலா வச்சுக்கிறதுக்கான டிவைஸ் இருக்கு. இது இப்போ வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஆனா இது அவனை குணமாக்கிடும்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது என்றான். அவந்திகா அவனை பார்த்தபடியே, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரவி உயிரோட இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் என்றாள். ஷாம் தலையசைத்தான். கவலைப்படாத, நான் உங்களை கைவிட்டுற மாட்டேன். ரவியை காப்பாத்த என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்வேன் என்றான். தேங்க்ஸ் என்று கூறினாள். அவள் மனதார ஒருவருக்கு நன்றி தெரிவிப்பது இதுவே முதல் முறையாகும். ஷாம் சிறந்த மருத்துவர். அதுவும் இல்லாமல் நிறைய மருத்துவ ஆராய்ச்சி செய்திருக்கிறான். அவனுடைய நிலைமை என்ன என்பதை சரியாக அறிவித்தவன் அவன்தான் என்பதற்காக அவள் நன்றி தெரிவித்தாள். அவள்தான் என்ன செய்வாள்? அவனுடைய வார்த்தை ஒரு வழியாக நம்பிக்கையின் ஒளியை அவளுக்கு தந்தது. நான் ரவி கூட கொஞ்ச நேரம் தனியா இருக்க ஆசைப்படுறேன் என்று அவள் வலி மிகுந்த இதயத்துடன் பேசினாள். ஷாம் அதை சரியாக புரிந்து கொண்டு தலையசைத்து லேபில் இருந்து வெளியேறினான். அவன் லேபில் இருந்து வெளியேறியதும் அவள் கண்களில் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ரவியின் வெளிரிய முகத்தை பார்த்தாள். அவந்திகாவின் இதயத்தில் கத்தியை வைத்து யாரோ மீண்டும் மீண்டும் குத்துவதைப் போல உணர்ந்தாள். அவள் அங்கு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக நீண்டது. இருப்பினும் ரவியின் உடலை ஒவ்வொரு அங்குலமாக பார்த்து கொண்டிருந்தாள். அவனுடைய முகம், தலை, கைகள், கால்கள், அனைத்து காயங்கள் என இவை அனைத்தும் அரவிந்த் ரவிக்கு அளித்தது. அவள் இதை நினைவில் வைத்திருப்பாள். ஏனென்றால் ஒரு நாள் அவனுக்கு இதைவிட 100 மடங்கு திருப்பி செலுத்த வேண்டும் அல்லவா? இல்லை, அது போதாது. முழு மாதவன் குடும்பத்தையும் அழிக்க அவள் சத்தியம் செய்தாள். இல்லையெனில் அவள் இதயம் அமைதியாக இருக்காது. 1 மணி நேரம் தனியாக லேபில் இருந்தாள். அவள் வெளியே வந்ததும் அவளுடைய முழு உடலும் சக்தியற்று போனது. சோகத்தில் மறு உருவம் போல வந்தாள். அவள் முழுவதும் களைத்து போயிருந்தாள். அவள் உடல் முழுவதும் வெளிரி போயிருந்தது. அருண் அவளின் நிலையை பார்த்து அருகில் வந்து, "கா, நீங்க நல்லா தானே இருக்கீங்க?" என்றான். அவந்திகா, இந்தா இத குடி என்று ஷாம் அவளுக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தான். அவந்திகா அவனிடம் இருந்து கிளாஸை வாங்க கையை தூக்கினாள். ஆனால் அவளால் அதை கூட வாங்க முடியவில்லை. அவள் மிகவும் பலவீனமாக இருந்தாள். அதை என்கிட்ட கொடுங்க என்று அருண் கிளாஸை வாங்கி அவந்திகாவிற்கு குடிக்க கொடுத்தான். அவந்திகா கொஞ்சம் சிரமப்பட்டு அந்த ஒரு கிளாஸ் ஜூஸை குடித்தாள். அவள் இப்போதுதான் கொஞ்சம் நன்றாக உணர்ந்தாள்.
கொஞ்சம் தலை சுற்றுவது நின்றது. அவந்திகா, ரவியை காப்பாத்த என்னால முடிஞ்ச எல்லாம் செய்றேன், அதனால நீ கவலைப்படாம உன்னோட உடம்ப கவனிச்சுக்க என்று ஷாம் அவளிடம் கூறினார். சரி என்பது போன்று தலையசைத்தாள். அவள் சீக்கிரம் குணமடைய எதை வேண்டுமானாலும் செய்வாள். ஏனென்றால் அவள் கணக்கு முடிக்க வேண்டிய பல விஷயங்கள் அவளுக்காக காத்திருந்தன. திரும்பவும் என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போ என்று அவந்திகா அருணிடம் கூறினாள். அவனும் சரியாக்கா, வாங்க போலாம் என்றான். இருப்பினும் அவர்கள் ஷாமின் அறையை விட்டு வெளியேறும் போது வாசலில் அவர்களுக்காக ஒரு பெரிய உருவம் ஒன்று காத்திருப்பதை கண்டார்கள். அவன் ஒரு கருப்பு நிற ஷர்ட் அணிந்திருந்தான். அவர்களிடம் இருந்து விலகி தனியாக நின்றான். அந்த நபரின் அழகான அம்சங்கள் ரவியைப் போலவே இருந்தது. அங்கு நின்றவனை பார்த்த மாத்திரத்தில் அவந்திகாவின் இதயம் துடிக்க நிறுத்தியது போல அவள் உணர்ந்தாள். அது ரவி என்று நினைத்து விட்டாள். ஆனால் அதுதான் ரவி இல்லையே. ரவிதான் அங்கு உயிரற்ற ஜடம் போல கிடக்கிறானே. வந்திருப்பது மிதுன், ரவியின் தம்பி. மிதுன் நடந்து அவர்களின் அருகில் வந்தான். அண்ணி, எப்படி இருக்கீங்க? எப்ப கண்ணு முடிச்சிங்க? இப்போ ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே? அண்ணி, ஒரு நிமிஷம் உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும் என்றான். மிதுன், நல்லா இருக்கேன், கொஞ்சம் பரவாயில்ல. என்ன விஷயம் சொல்லு என்று அவள் கூறிய போது சூழ்நிலையை புரிந்து கொண்ட அருண் இருவரையும் தனியாக பேசுவதற்காக அங்கிருந்து விலகினான். மிதுன் வீல் சேரை அருகில் இருக்கின்ற பெஞ்சை நோக்கி தள்ளினான். அவன் அவள் அருகில் அமர்ந்து, உங்க 2 பேருக்கும் இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டப்போ நாங்கெல்லாம் ரொம்ப ஷாக் ஆயிட்டோம். மொத்த குடும்பமும் உடைஞ்சு போயிடுச்சு அண்ணி என்று கவலையாக கூறினான். அவந்திகாவிற்கு அரவிந்த் மீது கோபமும் பழி வாங்கும் உணர்வும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. இப்போது சந்திரன் குடும்பம் படும் கஷ்டத்திற்கு மொத்த காரணமும் அவன்தான். அண்ணன் தான் குடும்பத்தோட ஆணி வேறே, மொத்த பலமும் அவர்தான். அண்ணி, அண்ணன் லைஃப் ஃபுல்லா இப்படியே இருந்துருவாரோன்னு எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு அண்ணி. குடும்பத்தோட தைரியமே இப்படி கிடக்குதுன்றப்போ யாரையும் சமாதானப்படுத்த முடியல. ஆனா யார் இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு பார்த்தா போலீஸ் இப்போ விசாரிச்சுட்டு இருக்காங்க அண்ணி. இது ஆதித்யாவோட வேலையா இருக்கும்னு நாங்க எல்லாம் சந்தேகப்படுறோம். அவன் ஜெயில இருக்கலாம், அவனுக்கு வேலை செய்யதான் நிறைய கை கூலிங்க வெளியே இருக்காங்களே என்று கோபப்பட்டான். அவந்திகா திடீரென்று, இல்ல, இது ஆதித்யா பண்ணல, பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும், அது அரவிந்த் மாதவன் என்று கூறினாள். மிதுன் ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் அவளை பார்த்தான். நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? எனக்கு புரியல என்றான். அவந்திகா அவனுடைய கண்களை பார்த்து கோபத்தோடு, இது மாதவன் குடும்பத்தோட வேலை, அவங்கதான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க என்றாள். மிதுன் அதிர்ச்சியில், ஆனா அண்ணி, உங்க கூட வித்யுக்தாவும் தானே வந்தா, கார் வெடிச்சா அவளும் தானே சாவா, அத பத்தி கூட அவங்க யோசிக்கலையா என்றான். அவந்திகா சிரித்துக்கொண்டே, அதுதான் அவங்களோட திட்டமா இருந்திருக்கு. நான் அவங்களெல்லாம் குறைச்சு மதிப்பிட்டுட்டேன். குடும்பத்தோட பேரை காப்பாத்துறதுக்காக அவங்க குடும்பத்தை ஆளுங்கள் கூட. அதனாலதான் வித்யுக்தா மாதவன் குடும்பத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் அவளால குடும்பத்திற்கு அவமானம் ஏற்பட்டுருச்சு. அதனால அவ இருக்க கூடாது. எல்லாத்துக்கும் மேல அவ இப்போ செத்துட்டா. ஆதித்யாவோட குற்றத்தை மாதவன் குடும்பத்துடன் இணைக்க முடியாது. அதுவும் இல்லாம அவங்க ரவியையும் இந்த திட்டத்துல கொன்னுடுவாங்க. அதனால சந்திரன் குடும்பத்துக்கும் பெரும் அடியாக இருக்கும் என்று கூறினாள். அவந்திகா கூறியதை கேட்டு மிதுன் அதிர்ச்சி அடைந்தான். அவங்க கூட இருக்கிறவங்கள, அதுவும் அந்த குடும்பத்து பொண்ணுன்னு கூட பார்க்காம கொலை பண்ணிட்டானே, அவனுங்க எல்லாம் மனுஷங்களே கிடையாது. அவங்களுக்கு இதயம்னு ஒண்ணு கடவுள் வச்சாரா என்னன்னு தெரியல என்று பொறுமினான். அவந்திகா வானத்தை முறைத்து பார்த்தாள். இந்த உலகத்துல இப்படியும் மனுஷங்கள்லாம் இருக்காங்க. அவள் வாழ்க்கையை வெறுத்தது போல உணர்ந்தாள். அண்ணாவோட இந்த சாகர நிலைமைக்கு காரணமானவங்க அவங்கதான். மிதுனுக்குள் கோபம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. மாதவன் குடும்பம் இந்த தடவை எல்லையை மீறிடுச்சு, அவங்க அழிஞ்சுதான் ஆகணும் என்று மிதுன் மிகுந்த கோப கனலை கக்கினான். கோபத்தில் அவன் கண்கள் சிவந்தன. என்னையும் மறந்துடாத, நான் தான் அவங்க குடும்பத்தை தனிப்பட்ட முறையில நரகத்துக்கு அனுப்புவேன். அதிலும் குறிப்பா அந்த அரவிந்த் மாதவனோட சாவு என்னோட கையால தான் நடக்கணும் என்று கோபமாக கூறினாள். மிதுன் கவலைப்பட ஆரம்பித்தான். அண்ணி, அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கல்ல, எல்லாத்துக்கும் மேல நீங்க தான் அவங்க செஞ்ச குற்றத்துக்கான ஒரே சாட்சி என்று கவலையாக கூறினான். என்னை தேடிலாம் வரமாட்டான் என்று அவந்திகா அவனிடம் உறுதியாக கூறினாள். அரவிந்த் ஒரு கேவலமான பிறவி. அவன் சட்டத்தை தாண்டி அவனைதான் பெருசா நினைப்பான். எல்லாத்துக்கும் மேல போலீஸ்க்கு அவன் மேல சந்தேகம் வந்தாலும் அவனுக்கு எதிரா எந்த ஆதாரமும் இல்ல. அவன் அநேகமா என்ன போல ஒரு பொண்ணு பொழைச்சத பத்தி கவலைப்பட மாட்டான்.
அதுவும் இல்லாம திரும்பவும் எனக்கு ஏதோ ஆச்சுன்னா அவன் மேல சந்தேகம் அதிகமாகும். இப்ப மாதவன் குடும்பம் ஒவ்வொரு அடியையும் பார்த்து கவனமா தான் வைக்கணும் என்றாள். இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அண்ணி, அதனால உங்களுக்கு பாதுகாப்புக்கு ஆள் போடுறேன் என்று மிகவும் அக்கறையாக கூறினான். ரொம்ப தேங்க்ஸ் மிதுன் என்றாள். அவந்திகா மிதுனின் ஆலோசனையை நிராகரிக்கவில்லை. மிதுன் அவளை பார்த்துவிட்டு அவளை ஆறுதல் படுத்த, அண்ணி நீங்க எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க, அண்ணனுக்கு ஏதோ அதிசயம் நடக்கும்னு நான் நம்புறேன் என்றான். மிதுன், நீ உண்மையிலேயே அப்படி ஏதோ நடக்கும்னு நினைக்கிறியா என்று ஆவலாக கேட்டாள். ரவி குணமடைவதற்கான சாத்தியம் மிகவும் குறைவு என்று அவந்திகாவிற்கும் சரி அவர்களது குடும்பத்தினர் அனைவருக்கும் தெரியும். ஏனெனில் அவனுடைய உயிரணுக்கள் மிகவும் பலவீனம் அடைந்து வருகின்றது. அவனுடைய வாழ்க்கை காற்றில் மெழுகுவர்த்தி போல் துடித்துக் கொண்டிருந்தது. ஷாம் இல்லை என்றால் அவன் முன்பே இறந்திருப்பான். அவனுடைய தற்போதைய நிலை மரணத்தை விட கொடுமையாக இருக்கின்றது. அவன் குணமடைவது கடினம், ஆனால் குறைந்தபட்சம் அவனுடைய உடல் பாதுகாக்கப்படும். அவனுடைய உடல் அழியாதவரை உயிர் பிழைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. மேலும் ஷாமின் மருத்துவ திறனில் அவந்திகா நம்பிக்கை கொண்டிருக்கிறாள். அவனை காப்பாற்றுவதற்கான வழியை அவன் எப்படியும் கண்டுபிடிப்பான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறாள். அவனால் முடியாவிட்டாலும் ரவி இப்போது இருக்கக்கூடிய இதே நிலையில் இருப்பான். மெடிக்கல் சயின்ஸின் விரைவான முன்னேற்றத்துடன் அடுத்த 10 ஆண்டுகளில் அல்லது 20 ஆண்டுகளில் இறுதியில் அவன் காப்பாற்றப்படலாம். அவனின் குடும்பம் முழுவதும் அதிசயத்தின் வருகைக்காக கடவுளை வேண்டிக் கொண்டு நம்பிக்கையுடன் இருக்கின்றார்கள். இந்த எண்ணங்களால் அவந்திகா தற்காலிகமாக புத்துயிர் பெற்றதாக உணர்ந்தாள். கௌதம் எப்படி இருக்கான் என்று மிதுனிடம் கேட்டாள். மிதுனின் முகத்தில் சோகம் இருந்தது. அண்ணி, அது அவனுக்கு உண்மையிலேயே இப்ப என்ன நடக்குதுன்னு எதுவும் அவனுக்கு தெரியாது. அண்ணனுக்கு கொஞ்சம் கடுமையான காயம்னு மட்டும் தெரியும், அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லல. அவன்கிட்ட சொல்ல எங்களுக்கெல்லாம் தைரியம் இல்ல. இத பத்தி தெரிஞ்சுக்க அவனுக்கு வயசு பத்தாது அண்ணி. அவன் ரொம்ப சின்ன பிள்ளை. அவன் அண்ணனை பாக்கணும்னு கூட ரொம்பவே அடம் பிடிச்சான். ஆனா அவன் இந்த நிலைமையில பார்த்தா அவனோட பிஞ்சு மனசு ரொம்ப கஷ்டப்படும் என்றான். மத்தவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க என்றாள். தாத்தா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காரு. ரவி அண்ணனோட அப்பாவும் அம்மாவும் கூட இப்போ நடப்பினமா இருக்காங்க. ஆனா அவ்வளோ சீக்கிரத்துல நம்பிக்கைய விட்டுட மாட்டாங்க. இதுக்கு மேல எல்லாம் கடவுள் கையில தான் அண்ணி என்று மிதுன் நம்பிக்கையுடன் கூறினான். இவன்தான் அந்த குடும்பத்தின் ஆணிவேர். அவ்வளவு சீக்கிரத்தில் அவனை இழக்க துணிய மாட்டார்கள். எல்லாம் சரியாயிடும், நிலைமை எப்படி வேணும்னாலும் மாறலாம் என்று அவந்திகா அவனிடம் தைரியமாக கூறினாள். இனி இவள் புது நம்பிக்கையுடன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கப் போகிறாள் என்பது அவளது பேச்சிலேயே தெரிந்தது. கொலையாளி அரவிந்த் மாதவன் தான் என்று அவந்திகா கூறியதால் மிதுன் நேராக போலீஸ் ஸ்டேஷனிற்கு கேஸ் கொடுக்க சென்றான். போலீஸ் ஏற்கனவே அரவிந்தை சந்தேகித்திருந்தாலும் அவனுக்கு எதிரான சரியான ஆதாரத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த குண்டுவெடிப்பு வித்யுக்தாவின் வாழ்க்கை உட்பட அனைத்தையும் பாழாக்கிவிட்டது. மேலும் அரவிந்த் தனது தங்கையை கொல்லும் அளவிற்கு இதயமற்றவராக இருப்பானா என்று போலீஸ் சந்தேகப்பட்டது. அரவிந்த் அதை செய்வான் என்று கிட்டத்தட்ட யாரும் நம்பவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக வித்யுக்தா ஒன்றும் அந்த அளவிற்கு பெரிய தவறு செய்யவில்லை. மாதவன் குடும்பம் இதற்காகவா அவளை கொலை செய்திருக்கும்? மேலும் அத்தகைய குறுகிய நேரத்திற்குள் அரவிந்த் எப்படி ஒரு பாம்பை அவர்களுடைய காரில் பிளான் செய்து வைத்திருக்க முடியும்? எல்லாவற்றிற்கும் மேலாக ரவியும் அவந்திகாவும் அவனும் வித்யுக்தாவும் இருந்த காரை எப்படி வழிமறைப்பார்கள் என்று அரவிந்திற்கு தெரியாது. அதனால் போலீஸ் சந்தேகிக்கும் முக்கிய குற்றவாளி ஆதித்யா செங்கப்பா தான். ஆதித்யா கூறியதால் தான் ரவியும் அவந்திகாவும் ஆதாரத்தை எடுத்துக்கொண்டு அவளை தேடி சென்றனர். இது அவனுடைய சதி வேலையாக இருக்கலாம் என்று போலீஸ் நினைத்தது. அந்த குண்டு வெடிப்பில் அனைவரையும் கொல்ல வேண்டும் என்பதே அவனுடைய திட்டம். ரவி மற்றும் அவந்திகா மீதான அவனுடைய கோபம், வெறுப்பு நன்கு தெளிவாக இருக்கின்றது. மேலும் வித்யுக்தா மீதும் அவன் கோபமாக இருந்தான். ஏனெனில் அவள் மிதுனை கொலை செய்ய கட்டாயப்படுத்தினாள். இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்களை கொலை செய்வதற்கான நோக்கம் ஆதித்யாவிற்கு நிறையவே உள்ளது. இருப்பினும் ஒரு விஷயம் மர்மமாகவே இருந்தது. ஆதித்யா செங்கப்பா ஜெயிலில் இருந்தபடியே இதையெல்லாம் எப்படி ஏற்பாடு செய்திருப்பான்? அவன் தொடர்ந்து போலீஸ் கண்காணிப்பில் தான் இருந்து வருகிறான். மேலும் இது போன்ற ஒரு திட்டத்தை அவன் வகுக்க வாய்ப்பே இல்லை. முடிவில் இந்த வழக்கில் நிறைய மர்மங்கள் மறைக்கப்பட்டு இது தீர்க்கப்படாத வழக்காகவே இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக போலீஸ் தகுந்த ஆதாரங்கள் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அவந்திகாவிற்கும் இது வித்தியாசமாக இருந்தது. அவள் உள்ளுணர்வு அரவிந்த் தான் கொலைக்காரன் என்று கூறியது.
இவர்களை இந்த நிலைமைக்கு தள்ளியவர்களை பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன் என்று அவள் மனதினுள் சத்தியம் செய்தாள்.